ஹாய், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Q2024ஓட கொஸ்டின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பார்க்குறப்ப உங்களுக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங்கில் என்ன மாதிரி வரும், குவான்ஸில் எப்படி வரும், அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, கொஸ்டின்ஸ் இந்த லெவலில் தான் இருக்குது, என்னால் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டினை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது கியூட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 60 வந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து வரும்னா குவான்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? அப்போது இந்த 4ல் குவான்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் இருந்து மட்டுமே 35 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டாப்பிக்கும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வெறும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் போதும், எனக்கு இங்கிலீஷ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காம எல்லா டாப்பிக்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஏன்னா இந்த 2 டாப்பிக்குமே சேர்த்தே உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது இல்லையா? ஸோ எந்த டாப்பிக்கையும் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் கொஞ்சம் ஓவரால் ஸ்கோரை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குதுன்னா, இஃப் sin A = 4/5 தென் 3 - tan A into something 2 + cos A, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா தெரியும், நான் இந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங், அப்படி இல்லை எனக்கு இந்த டாபிக் பிடிக்கும் அப்படின்னா இதை அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை எனக்கு இதை பார்த்தா ஒன்றுமே புரியலை, எனக்கு இதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்னே தெரிலனா அப்படியே விட்டுருங்க, அப்படியே அடுத்த சம் போயிடுங்க. இங்கே ஆப்ஷன் இருக்குன்றதுக்காக சும்மா ஏவை சூஸ் பண்ணுறேன், பிஏ சூஸ் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஸோ அதை பண்ணாதீங்க. ஓகே, இப்போது இதில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா, வேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் ரீட் பண்ணி அதில் என்ன இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாமில் தான் போய் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃப்ரீ டைமில் உங்கள் லேப்லேயோ இல்லை உங்ககிட்ட ஃபோனோ ஏதோ இருந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ மாடல் கொஸ்டின்ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய போட்டு பாருங்கள். இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸை ரீட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். பார்த்தோன்னே கஷ்டம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இதை மொத்தமாக பார்க்குறத விட பாயிண்ட்டாக படித்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேன் கேன் row a boat at 8 km/h in still water. ஸ்டில் வாட்டரில் இதுனா என்ன மீனிங்னா, ஸ்டில் வாட்டரில் போட் போகுதுன்னா அது அந்த போட்டோட ஸ்பீடை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு மீனிங். ஓகேவா? அதுவே இப்போ அடுத்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ போட்டோட ஸ்பீடு என்ன, பெர் ஹவருக்கு 8 km போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பாயிண்ட்டோட மீனிங். இப்போது இஃப் த ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் கரண்ட் இஸ் 2 km/h அண்ட் இட் டேக்ஸ், ஓகே, இப்போது இது வரைக்கும் வச்சுக்கலாம். இஃப் த ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் கரண்ட் இஸ் 2 km/h, அடுத்த எதோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நீரோட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணி போகிற ஸ்பீடு, அதோட ஸ்பீடு என்ன இருக்குது, ஒரு ஹவருக்கு 2 km கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் இட் டேக்ஸ் ஹிம் 2 hours to row to a place and come back. அதாவது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, row toனா அந்த படகு ஓட்டிட்டு அவன் ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு கம்பேக்னா திரும்ப வர்றதுக்கு அவனுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு மொத்தம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, போட்டோட ஸ்பீட் கொடுத்துருந்தாங்க, அடுத்து அந்த கரண்ட்னா வாட்டரோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதோட ஹவர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நேரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன, தென் ஹவு ஃபார் இஸ் த பிளேஸ், அதாவது ஹவு ஃபார் இஸ் த பிளேஸ்னால் அந்த அவன் கடந்து போயிட்டு வந்தான் இல்லையா, அது எவ்வளோ தூரம்னு கேட்குறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் பற்றி நம்மளுக்கு கொடுக்கல, இங்கே அவன் போயிட்டு வர்றதுக்கான நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவன் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தான் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பண்ண போகிற வேலை. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்க, போட்டோட ஸ்பீட், கரண்ட்டோட ஸ்பீட்னா அந்த வாட்டரோட ஸ்பீட், அதுக்கப்புறமா அவன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டு வந்திருக்கான், அந்த தூரம் என்னன்னு தெரியாது, பட் அதுக்கு எவ்வளோ நேரம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த தூரத்தை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் அது நம்மளுக்கு அதை செய்ய தெரியுமா தெரியாதாங்கிற ஐடியாவே அப்போ தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், கொடுத்துருக்கதை எழுதுங்க, அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோட ஸ்பீட் என்னது, 8 km, கரண்ட்டோட ஸ்பீட், கரண்ட்னா என்ன, வாட்டரோட ஸ்பீட் 2 km/h. ஓகேவா? அவன் எடுத்துக்கிட்ட நேரம் 2 மணி நேரம், 2 hour. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து டைம் தான் தெரியும். ஸோ அந்த டைமை வச்சுட்டு நம்ம கொடுத்துருக்கதை வச்சு டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைமுக்கு நான் ஃபார்முலா எழுதேன், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இங்கே எனக்கு டைம் தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியாது, அதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன், ஸ்பீடும் எனக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஒன்று போட்டோட ஸ்பீட், இன்னொன்று கரண்ட் ஸ்பீட்னா அந்த வாட்டரோட ஸ்பீடு. எதுக்கு 2 ஸ்பீட்னா, போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸை பொறுத்தவரை நம்மளுக்கு 2 ஸ்பீடு வரும். அப் ஸ்ட்ரீமில் ஒரு ஸ்பீடு வரும், டவுன் ஸ்ட்ரீமில் ஒரு ஸ்பீடு வரும். அப் ஸ்ட்ரீம்னா என்னென்னா நீரோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் போகிறது. ஒரு ஸ்பீடுக்கு எகெயின்ஸ்டாக போகிறப்போ அதோட ஸ்பீடு, போட்டோட ஸ்பீடு குறையும்.
இதுவே நீரோட்டத்தோடு சேர்ந்து போகிறப்ப அந்த ஸ்பீடு இதுவும் சேர்ந்து போட்டோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், அப்ஸ்ட்ரீம் என்னவாக இருக்கும், குறையும். நீரோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் போகுது. அப்போது போட்டோட ஸ்பீடு எவ்வளோ குறையும், 8 - 2. போட்டோட ஸ்பீட் மைனஸ் அந்த வாட்டரோட ஸ்பீட். இதுவே டவுன் ஸ்ட்ரீமில் போகிறப்போ நீரோட்டத்தோடு போகிறப்போ அதோட ஸ்பீடும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், 8 + 2. அப்போது இங்கே வந்து இது 6, இது 10. 2 ஹவரில் வந்து அவன் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான். ஸோ போகிறப்போ ஒரு ஸ்பீடு இருந்திருக்கும், அதாவது அப்ஸ்ட்ரீமுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். பட் டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பை அப்ஸ்ட்ரீமை வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு எழுதிக்கோங்க, ப்ளஸ் டிஸ்டன்ஸ் பை டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு இது ரெண்டு எவ்வளோ, டிஸ்டன்ஸ் பை இது பண்ணால் என்ன கிடைக்கும், இது வந்து போனதுக்கான டைம், ரிட்டர்ன் வந்தது வந்து த சேம் டிஸ்டன்ஸ், ஆனால் ஸ்பீடு வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் இருக்கும். அதனால கீழே வந்து நான் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை போட்டிருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 2 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் என்னது, டிஸ்டன்ஸ் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். டிஸ்டன்ஸ் பை ஒரு ஸ்பீடு வந்து 6 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் பை 10 ஈக்குவல் டு 2. இப்போது இதை சால்வ் பண்ணால் எனக்கு இந்த டியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த சம்க்கு நான் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இதை சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு எப்படி அந்த கோடிங் டிகோடிங் பேட்டர்ன், இது வந்து ஆல்ஃபாவும் நியூமரிக்கும் சேர்ந்து வர்றது. இது வந்து அந்த புள்ளி வச்சு வர்றதை நம்ம ஆனலாகின்னு சொல்லுவோம். ஆனலாகியில் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்து அதோட மீனிங் தெரிஞ்சிருந்தா இந்த 2 வேர்டுக்கு என்ன கனெக்டோ அதே தான் அடுத்த இன்னும் 2 வேர்டுக்கு இருக்கும். ஸோ அது என்னவாக இருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கோடிங் டிகோடிங்கோ இல்லை நம்பர் சீரிஸ் மாதிரியோ அந்த மாதிரியும் கேட்பாங்க ஆனலாகியில். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு கோடிங் டிகோடிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியுதான்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வர ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் கோடிங் டிகோடிங் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க ஒரு நிமிஷம் வர நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் முடியலைன்னா அதை மார்க் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிடுங்க. பின்னாடி டைம் இருந்துச்சுன்னா அகெயின் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு கொஸ்டினில் 1 மினிட்க்கு மேலே வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? சப்போஸ் 1 மினிட்குள்ளே கண்டிப்பாக உங்களால் கோடிங் டிகோடிங்கை பொறுத்தவரை மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருவீங்க ஆன்சர். ஸோ அப்போ இத்தனை கொஸ்டின்ஸ் வருது கோடிங் டிகோடிங்கில். ஸோ அப்போ எத்தனை ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 கொஸ்டினுமே கோடிங் டிகோடிங்கில் தான் வந்திருக்கு. ஈஸி டாபிக் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு பெருசாக நீங்கள் ரொம்ப வந்து மெனக்கடுற மாதிரி எதுவும் இருக்காது அந்த டைமில் நீங்கள். பட் இது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மினிட் என்ன பார்த்தோன்னே கூட நீங்கள் டக்குன்னு அனலைஸ் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்பவே குறையும். உங்களால் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு இல்லை, கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு கொஸ்டினுக்கு 3 நிமிஷத்துலேயும் பண்ணலாம், 5 நிமிஷத்துலேயும் பண்ணலாம், 1 நிமிஷத்துலேயும் பண்ணலாம். ஸோ அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணணுன்னா அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை. ஸோ ஈஸி கொஸ்டின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் நிறையா வேணும். அண்ட் இப்போது இந்த கொஸ்டின்லாம் வந்து பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு பர்சன்டேஜ் மாதிரி கொடுத்துட்டு, அதாவது பிக்கும் கியூக்கும் இருக்க ரிலேஷனை இந்த பர்சன்டேஜ் மீன் பண்ணுது. பர்சன்டேஜ் வேணால் என்ன மீனிங்னா, பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் கியூ. பர்சன்டேஜ் இருந்தால் பி வந்து கியூக்கு சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா பி வந்து கியூக்கு சன். இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ரிலேஷனில் கீழே அந்த ஆப்ஷனில் இருக்க எந்த ரிலேஷனில் ஏ வந்து ஜிக்கு சன்னின்லாவாக வருவார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஈஸி, நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் போட முடியும். ஆனால் இதை பொறுத்தவரை ஏக்கு பிக்கு சி டி 4 ஆப்ஷனையும் நீங்கள் செக் பண்ணால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் ஏலேயே ஆன்சர் வந்துருச்சுன்னா அது வேறு. சப்போஸ் ஏல இல்லாமல் டியில் தான் இருக்குது ஆன்சர்னா நீங்கள் இந்த 4ஐயும் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இதை கண்டிப்பாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ முடிச்சுட்டு பின்னாடி டைம் இருக்கிறப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அண்ட் இப்போது அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஜான்வரி வந்து 26th ஜான்வரி வந்து 2020 வந்து சண்டேவாக இருக்குது. தென் வாட் டே ஆஃப் த வீக் வாஸ் 16th மார்ச் வந்து அதே இயரில் என்ன டேவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கெலாம் வெரிசா ஃபார்முலாவோ இல்லை வேறு எதுவுமே தேவையில்ல, வெறும் நீங்கள் டெய்லி பார்க்குற அந்த டேஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம், இப்போது இதை 26th ஜான்வரி கொடுத்துட்டாங்க, அதுக்கும் அந்த 16th நடுவில் எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணாலே ரிமைனிங் டே கிடச்சிருமா. அதாவது 7ஆல் ஏன் டிவைட் பண்ணுறோம்னா வீக்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 26க்கு அப்புறம் மிச்சம் எத்தனை நாள் இருக்கும், ஜான்வரியில் 5 நாள் இருக்கும். பிப்ரவரியில் 28 29 என்ன இயர்னு பார்க்கணும், 2020. இந்த லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இது என்ன இயர், லீப் இயர். அப்போ பிப்ரவரியில் என்ன இருக்கும், 29 இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, மார்ச்சில் 16th. அப்போ அந்த 16ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா எனக்கு 15 கிடைக்கும். அப்போ இந்த டேக்கும் அந்த டேக்கும் நடுவில் இருக்க அந்த கேப் வந்து 50.
ஸோ இப்போ அந்த 26 ஜான்வரிக்கும் 16th மார்ச்சுக்கும் நடுவில் 50 டேஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்ன டே வருதுன்னு நம்மளை கேட்குறாங்க இல்லையா. இப்போ சண்டே இருக்குன்னா நெக்ஸ்ட்டு 7th டே எனக்கு சண்டே, அதுக்கு அடுத்த 7th டே சண்டே. ஸோ நான் இதை 7ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு மொத்தமாக எத்தனை சண்டே போயிட்டே இருக்கும், ஒரு சண்டேவாக ஒரு 7 நாளுக்கும் எனக்கு ஒரு சண்டே போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நான் இதை 7ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போது அதை பற்றி ஏன் அந்த ரிமைனிங் கண்டுபிடிக்கிறோன்னா, அந்த 7th டேக்கு அப்புறம் 8th டே என்னவாக இருக்கும், மண்டேவாக இருக்கும். ஓகேவா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்கே நான் அந்த ரிமைனிங். ஓகேவா, 7ஆல் டிவைட் பண்ணிட்டா எத்தனை வீக்ஸ் இருக்கோ அந்த வீக்ஸ் போயிடும். ஸோ நமக்கு தேவை அந்த ரிமைனிங் வேல்யூ மட்டும்தான். ஏன்னா 7 × 7 49, அப்போ இந்த ரிமைனிங் 1. அப்போ என்னவாக இருக்கும், சண்டே 7 டேஸ்க்கு சண்டேவாக வரும். அப்போது அந்த ரிமைனிங் 1 என்னது அடுத்த டேக்கு வந்துருமா. அப்போது ஆன்சர் என்னவாக இருக்கும், மண்டே. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு தெரிலனா கூட யோசித்து நீங்கள் போட்டுடலாம் இல்லையா. இப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அங்கே எக்ஸாமில் போய் இன்னும் ஸ்பீடாக போடலாம். ஸோ அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டைம் கிடைக்கிறப்பலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் இந்த சம், இது கிளாக் ரிலேட்டடாக வரும். ஸோ இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அகெயின் இன்னொரு கோடிங் டிகோடிங் வந்திருக்குது. ஸோ கோடிங் டிகோடிங்கே எத்தனை வருது பாருங்கள். அப்போ கோடிங் டிகோடிங்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே போட்டுடலாம். ஸோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த கொஸ்டின்லலாம் நம்ம டேட்டா சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அந்த கொஸ்டினை கொடுத்துட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கீழே ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் போதுமா, செகண்ட் பாயிண்ட் மட்டும் போதுமா, இல்லை 2 பாயிண்ட்டுமே தேவையா, இல்லை 2 பாயிண்ட் கொடுத்தும் பத்தலையா, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணாலே இந்த கொஸ்டினை என்னால் சால்வ் பண்ண முடியுமா முடியாதுன்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிரும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த இப்போ இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் த கிளாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஷீட் உங்கள் கைக்கு வரும் இல்லையா. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறப்போ இத்தனை சம்மில் எத்தனை ஆன்சர் பண்ண முடியுதுன்னு உங்களுக்காக தரப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல ரீட் பண்ணி பழகுங்க. வேர்ட் ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மை கண்டிப்பாக முடிச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து பாய் லீவ்ஸ் ஹிஸ் ஹவுஸ், ஹீ ட்ராவல் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு டக்குன்னு டயக்ராம் போட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அதே போல் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோன்னே அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுதான்னு 100% இல்லாட்டி அட்லீஸ்ட் 90% ஷுவராக இருந்தால் ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஆன்சர் பண்ணாதீங்க, ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் இருக்குது. ஸோ பண்ணாதீங்க. ஸோ பேட்டர்ன் கொஸ்டின்ஸும் பார்த்தா ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து கிளாக் மிரர் இமேஜ் மாதிரி கிளாக்குன்னு வருது. கிளாக்கே மிரர் இமேஜோட மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மிரர் இமேஜ் டாப்பிக்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஒர்க் ஷீட் உங்கள் கைக்கு வரும், ஆன்சர் கீயும் இருக்கும். ஆன்சர் கீயை பார்க்காம கொஸ்டினை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எத்தனை ஆன்சர் பண்ண முடியுது, அதில் எத்தனை கரெக்டாக பண்ணியிருக்கோம், எத்தனை தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதுக்கப்புறமா ஆன்சர் கீ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங் டாப்பிக்லேருந்து வந்திருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அதுபடி ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த சம் வந்து மிஸ்ஸிங் நம்பர் மிஸ்ஸிங் சீரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையே பேட்டர்ன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆல்ஃபபெட்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு, நம்பர்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே ஓரளவுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணணுன்னா கொஞ்சமாவது ப்ராக்டிஸ் இருந்தால் தான். டெய்லி ஒரு 10 மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் சீரீஸ் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வருது, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண முடியாது இல்லையா. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு புரியலை, எனக்கு தெரியலன்னு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே போக முடியாது. இப்போது கோடிங் டிகோடிங்கில் வந்து 5 கொஸ்டின் வருதுன்னா அந்த டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக 5யுமே அட்டன் பண்ணலாம். மேக்ஸிமம் 4 அட்டன் பண்ணிடலாம் எல்லாருமே. இப்போ நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, பார்த்தோன்னே ட்ரை பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் வர ட்ரை பண்ணுங்கள், முடியலன்னா ஸ்கிப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்காக எல்லா கொஸ்டினையும் போய் ஸ்கிப் பண்ணாலும் கரெக்டாக இருக்காது. ஸோ பார்த்தோன்னே அந்த 1 மினிட்குள்ளே போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை தான் நீங்கள் பண்ணணும். டெய்லி ஒரு 10 நம்பர் சீரீஸ், ராங் நம்பர் சீரீஸ் இந்த மாதிரி டெய்லி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு பார்த்தோன்னே அதில் இதில் என்னென்ன மிஸ் இது என்ன பேட்டர்னில் வந்துருக்குது, நம்பரில் இருக்கா, மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, அடிஷனில் இருக்கா, இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸா, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ ஏன்னா இப்போது 4-5 கொஸ்டின் நம்பர் சீரீஸ்லேயே வரலாம். அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக 3 கொஸ்டினாவது ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்குற ஒர்க் ஷீட் மட்டும் இல்லாமல் நீங்களாக புதுசாக உங்களுக்கு கிடைக்கிற டைமில் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ இல்லை மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸோ நிறையா இருக்கும். அதே போல் இந்த மாதிரி நம்பர் சீரீஸ்க்குலாம் நிறைய பிடிஎஃப்ஸே இருக்கும். அதை மொத்தமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 10 சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இதுவுமே நம்பர் சீரீஸ் தான், நெக்ஸ்ட்டு கொஸ்டினுமே நம்பர் சீரீஸ் தான்.
ஒரு 4-5 நம்பர் கொடுத்து அடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து இதில் இந்த சம்மில் இந்த பேட்டர்ன் வரும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் இதே சம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? இந்த பேட்டர்ன் பார்த்தா எப்படி இருக்குன்னா, இப்போ இங்கே 5 இருக்குது. 5லேருந்து 8க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? 3. 8லேருந்து 13 டிஃப்ரென்ஸ் 5. 13லேருந்து 20 டிஃப்ரென்ஸ் 7. 20லேருந்து 31க்கு 11. 31லேருந்து 44க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் 13. அடுத்தது என்ன வரும்? இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே என்ன தெரியுது? 3, 5, 7 இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா இது ஆட் நம்பரா ப்ரைம் நம்பரா அந்தது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகணும். ஏன்னா இங்கே ஆட் நம்பராக இருந்தால் 9 வந்திருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே 9 மிஸ் ஆகுது. ஸோ அப்போ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆட் நம்பரா ப்ரைம் நம்பரா அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். அப்போது 13க்கு அடுத்து இருக்க, அப்போ இது எங்கே 9 மிஸ் ஆகுது. அப்போ இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், அடுத்தடுத்து வரிசையாக வர ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ 13க்கு அப்புறம் வர ப்ரைம் நம்பர் என்னது? 17. அப்போது அந்த 17 44 கூட ஆட் பண்ணால் என்னவோ அங்கே தான் இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 44 கூட இந்த 17 நான் ஆட் பண்ணால் 161 கிடைக்குது. இப்போது இங்கே நான் 61 போட்டால் ஆன்சர் கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாக போகவும் சான்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணணும். அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது? 17க்கு அடுத்து இருக்க ப்ரைம் நம்பர் 19. இப்போ அந்த 19 நான் இந்த 61 கூட ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். ஆட் பண்ணால் எனக்கு 80 கிடைக்குது. ஸோ அப்போது நான் போட்டது கரெக்ட் தான். ஏன்னா இப்போது இப்படி ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ சப்போஸ் வேறு நம்பர் டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸை வச்சே கெஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. சம்டைம்ஸ் இந்த டிஃப்ரென்ஸை வச்சு கண்டுபிடிக்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது என்ன அந்த டிஃப்ரென்ஸஸ்க்குள்ளே என்ன பேட்டர்ன் வேணால் வரலாம். மல்டிப்ளிகேஷனில் அது இன்க்ரீஸ் ஆகலாம், டிவிஷனில் அது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து என்ன பேட்டர்னில் இருந்துச்சு இந்த டிஃப்ரென்ஸு? ப்ரைம் நம்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணணுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? அதே போல் இப்போ ஆல்ஃபபெட்ஸ் பாருங்கள். ஏக்கும் சிக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஒரு டிஃப்ரென்ஸ். சிக்கும் எஃப்க்கும் நடுவில் டிஇ 2 டிஃப்ரென்ஸ். ஈக்கும் ஐக்கும் நடுவில் எவ்வளோ? ஈக்கு அப்புறம் எஃப்ஜிஹெச் 3. அப்போ இந்த ஜிக்கும் இந்த லெட்டருக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? 4. அப்போ அந்த 4க்கு அப்புறம் வர லெட்டர் என்னவாக இருக்கும்? ஜிக்கு அப்புறம் 4 லெட்டர் விட்டால் ஹெச் ஐ ஜே கே. இந்த 4க்கு அப்புறம் என்ன வரும்? எல். அப்போ எனக்கு இங்கே என்ன வரும்? எல். புரிஞ்சுதா? அப்போ என்னோட ஆன்சர் 61 அண்ட் எல். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் என்ன பேட்டர்ன். இப்போ இதுக்கு பார்த்தான்னு வச்சுக்கோங்க, 3க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் 3. 6க்கும் 10.5க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். எதுக்கு ஃபஸ்ட்டுனா அதை பேசிக்காக நம்பர் சீரீஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் தான் செக் பண்ணுவோம். அந்த டிஃப்ரென்ஸை வச்சு அது என்ன பேட்டர்னாக இருக்கும். அது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ சின்ன சின்ன நம்பர்ஸாக இருக்குதா, பெருசு பெருசாக, அதாவது இப்போ 3க்கு அப்புறம் இங்கே 18 அந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அது ஏதோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதோட பெருசு பெருசாக குறைஞ்சா டிவிஷனில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த சம்மில் வந்து எல்லா தடவையும் அடிஷனில் இருக்க மாதிரியோ சிம்பிளாகவோ இருக்காது. 6க்கு அப்புறம் இப்போது 10.5னா அது டிஃப்ரென்ஸ் 4.5. இப்போ இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எனக்கு 6.5. இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னது? 17ல் இது போச்சுன்னா 9. 9. இப்போ இதை பார்த்தோன்னே ஏதாவது டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா? அப்படி தெரியலனா அடுத்து அந்த டிஃப்ரென்ஸ் கூட எடுத்து பார்க்கலாம். இப்போ 3க்கும் 4.5க்கும் நடுவில் என்ன இருக்குது? இது 2க்கும் நடுவில் 2.5. இப்போ ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா உங்களால்? எப்படி கூடி இருக்குங்கிறத இந்த 3க்கு அப்புறம் அது எவ்வளோ? 3லேருந்து இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் 1.5. இப்போ இது 2, இது 2.5. அப்போ இதுக்கப்புறம் 3. அப்போ இங்கே என்ன வரும்? 12. அப்போ இதுக்கு அடுத்த நம்பருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அந்த 12 போட்டுட்டு, சாரி இந்த 3யை வந்து வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு 3யை கூட்டி போடக்கூடாது. இந்த வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு பேர் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதில் வந்து எனக்கு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண தெரியல, அடுத்து அந்த டிஃப்ரென்ஸுக்கு நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு பேர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன? இப்போ இங்கே 1.5 2 2.5 0.5 கூடுது. அப்போ அடுத்தது 3. அப்போ அந்த 3யை இங்கே கூட்டுறேன் 12. அந்த 12ல் நான் இது கூட ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு 38. ஓகேவா? ஸோ நம்பர் சீரீஸை பொறுத்தவரை உங்களுக்கு நிறையா வரும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது இது வந்து என்னது? இன் கிளாஸ் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸ் அஞ்சலி இஸ் ரேங்க். இது வந்து ரேங்கிங் வந்து ஓகேவா? ஸோ இதுவுமே உங்களுக்கு கிளாஸில் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். அண்டு இது வந்து என்னது? 6 people are seated in a circle facing center. ஸோ இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுமே நீங்கள் ஈஸியாக
ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் போட்டுடலாம். ப்ராக்டிஸ் இல்லைன்னா கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். கொஞ்சம் டைம் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த டயக்ராமை பாசிபிலிட்டி வருமா வராதா அதெல்லாம் செக் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் நீங்கள். ஓகே, அதே போல் பேட்டர்ன் இதுவுமே பார்த்தோன்னே ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ். அடுத்து சிலாஜிசம் நம்ம எப்படி பார்த்துருக்கோம், டயக்ராம் போடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ நோ வந்தால் என்ன போடுவோம்? நோ கீபோர்ட்னா கீபோர்டை கேன்னு எடுத்துக்கிறேன். நோனா இதுக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. மவுஸ் கீபோர்டுக்கும் மவுஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஆல் மவுசஸ் ஆர் கம்ப்யூட்டர்னா என்னது? எல்லா மவுஸும் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குது. அண்ட் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லேப்டாப்ஸ். நம்ம போடுற டயக்ராம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ எக்ஸாக்டாக அதை மட்டும் தான் போடணும். எக்ஸ்ட்ராவாக நம்மளாம் இமேஜின் பண்ணி இப்போது இந்த லேப்டாப்பை வந்து இந்த கேவை டச் பண்ணுற மாதிரியோ இது பண்ணுற மாதிரியோ வரையக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த கன்க்ளூஷனை செக் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ சிலாஜிசம்மே ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போது இது சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோன்னே அந்த போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்மே ஃப்ராக்ஷன்ஸில் என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரை ஃபுல்லாக நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி சேம் வேல்யூவை மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்க வேல்யூஸும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ கிரேட்டஸ்ட்டுக்கும் ஸ்மாலஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் மைனஸ் பண்ணுவோம். இல்லை அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் என்ன மாதிரி வேணாலும் கேட்கலாம். ஃபார்மட் என்னென்னா கீழே இருக்கிறதுக்குலாம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி சேம் வேல்யூ ஆக்கிட்டு மேலே இருக்கிறத ஈக்குவேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதில் அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ டிஃப்ரென்ஸோ என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்மே ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். அடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அந்த கொஸ்டின் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்மே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் அட்டன் பண்ணலாம். சரி, இப்போது அடுத்து ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ரீட் பண்ணி அது எனக்கு ஒன்றுமே புரியலைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். அதுக்காக புரியலைன்றதையும் உட்காந்துட்டே இது பண்ண வேணாம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போது இதெல்லாம் ஏஜஸ் ப்ராப்ளம்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இந்த சம்மில் வந்து percentage ஆஃப் ஹாரிஸ் இஸ் 8 times the sum of the ages of his 2 sons at present. அதாவது ஹரிஸ்ன்னு ஒருத்தரோட பர்சன்டேஜ் வந்து அவரோட 2 பசங்களோட பர்சன்டேஜ். இப்போ அவங்க 2 பேரோட பர்சன்டேஜை தான் கம்பேர் பண்ணுறோம். ஹரிஸோட பர்சன்டேஜும் அவரோட 2 பசங்களோட பர்சன்டேஜையும் கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த பசங்களோட ஏஜ் நம்மளுக்கு தெரியாதுன்னா என்ன எடுத்துக்கலாம்? 2 பசங்கன்றனால x + yன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இது இந்த பசங்களோட டோட்டல் ஏஜா என்ன கொடுத்துருக்காங்க? அதானே கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் 2 sons. ஓகேவா? அதை தான் நான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இவரோட ஏஜ் என்னவா இருக்கான்? 8 மடங்காக இருக்குது. இது வந்து சன்ஸோட ஏஜ். ஹரிஷோட ஏஜ் என்னது? 8 × x + y. அப்போது இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதிக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்? ஆஃப்டர் 8 years his age will be 2 times the sum of the ages of his 2 sons. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? அவரோட ஏஜ் ஹிஸ் ஏஜ்னா ஹரிஸோட ஏஜ் வில் பி இங்கே வந்து 2 மடங்காக இருக்கான். 8 வருஷத்துக்கு அப்புறம் 2 மடங்காக இருக்குது. யார் கூட? இங்கேயும் அதே அந்த 2 பசங்களுக்கு என்ன வயசோ இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பசங்களோட ஏஜ் என்னவோ அது கூட அப்போ கம்பேர் பண்ணுறப்ப இவர் வயசு 2 மடங்காக இருக்கான். அதாவது இப்போது சன்ஸ்க்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஒருத்தனுக்கு x + 8 இருக்கும், இன்னொருத்தனுக்கு y + 8 இருக்கும். அப்போ நான் அதை எப்படி எழுதலாம்? தனித்தனியாக எழுதுறதுக்கு பதிலாக அந்த 2 8ஐயும் நான் ப்ளஸ் பண்ணி x + 16ன்னு போட்டுடுறேன். ஏன்னா இவனுக்கு ஒரு 8 வயசு கூட இருக்கும், இவனுக்கு ஒரு 8 வயசு கூட இருக்கும். அப்போ மொத்தம் 16 வயசு கூட இருக்கும். எப்போ? 8 வருஷத்துக்கு அப்புறம். அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் பசங்களோட ஏஜ் நான் எழுதிட்டேன். இப்போ ஹரிஷோட ஏஜ் அந்த ஏஜோட கம்பேர் பண்ணுறப்ப என்னவாக இருக்கும்? 2 மடங்காக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னவா எழுதலாம்? அப்போது 2 × x + y + 16. இப்போது இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எழுதுறது தான் விஷயம். இதை எழுதிட்டிங்கன்னா அடுத்தது ஒன்றுமே இல்லை, ஈக்குவேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். புரியுதா? ஸோ அப்போ கொடுத்துருக்கதை ரீட் பண்ணி ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? 8 மடங்காக இருக்குது. அதை ரீட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனாக இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோமா? இந்த இது 8 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க ஏஜ். அப்போது இது வந்து பர்சன்டேஜ். அப்போ இதையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன்னா டேரெக்டாக ஈக்குவல் போட்டு எழுதிடக்கூடாது. என்ன பண்ணும்? இப்போ இது வந்து 8 வருஷம் கம்மியாக இருக்குமா? அப்போ நான் இது கூட ஒரு 8 ஆட் பண்ணிக்கணுமா? 8 x + y + 8 = 2 × x + y + 16. ஸோ இப்போது இது ரெண்டையும் இப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ்வலாக கண்டுபிடிச்சிருந்தீங்க இல்லையா? ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ கொடுத்துருக்கதை ரீட் பண்ணி இப்படி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டா இதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இதை சம் செய்கிறது எல்லாருமே செஞ்சிடலாம். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா இதை ரீட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வர்றது மட்டும்தான். ஓகேவா?
இப்போ இந்த கொஸ்டினில் வந்து இன்ன எக்ஸாமினேஷன் இட் இஸ் ரெக்வயர்ட் டு கெட் 300 மார்க்ஸ் டு பாஸ். அதாவது ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு 300 மார்க் வாங்கணுமா, பாஸ் பண்ணுறதுக்கு 300 மார்க். ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் கெட்ஸ் 225 மார்க்ஸ் அண்ட் இஸ் டிக்ளேர்டு ஃபெயில் பை 10% மார்க்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 225 மார்க் வாங்கியிருக்கான், அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. எவ்வளோ என்ன வித்தியாசத்தில் ஃபெயில் ஆயிருக்கான்னா 10% மார்க்ஸு கம்மியாக எடுத்து ஃபெயில் ஆகிட்டான். அப்போ அந்த 10% இந்த இடத்துல வந்து அவங்க வந்து டோட்டல்லேருந்து சொல்லுவாங்க. அப்போது அவன் எவ்வளோ மார்க் இங்கே டிஃப்ரென்ஸ் என்னது, 300க்கும் 225க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 75. இப்போது இந்த 75 வந்து 10%. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன். மேக்ஸிமம் மார்க்னா என்ன, 100%. அப்போ 10% 75னா 100% என்ன, இங்கே அப்படியே ஒரு 0, இங்கே 10 × 10 பண்ணால் 100. அப்போ இங்கே இருக்க வேல்யூ கூட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு 750 கிடச்சிடுது. புரிஞ்சுதா? 10% கொடுத்து 100% கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு 0 ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம், ஈஸியாக இருக்குது, அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணால் தானே அது ஈஸியாக கஷ்டமானது தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரீட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இப்படி சிம்பிளாக போடக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஓகே, இப்போது இந்த 26, 27 இந்த 2 ப்ராப்ளமே ரேஷியோ வச்சு வந்திருக்குது. ஓகேவா? இந்த டாப்பிக்லாம் நம்ம கிளாஸில் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணி அந்த மெத்தடில் இதை அப்ரோச் பண்ணி கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்படி இப்போ ரேஷியோ டாபிக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த 2 கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் வந்து டிஸ்கவுண்ட்டு, ப்ராஃபிட்டு. ஸோ அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக், இதுவுமே நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சம்ஸுமே அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட உங்களுக்கு ஃபார்முலா தெரியல வைக்கலன்னு சொல்லலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்லாம் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அந்த மென்ஸ்ட்ரேஷன் டாப்பிக்லேருந்து வந்திருக்குது. ஸோ பார்த்தோன்னே அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேவா? அப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த சம் கூட கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகலாம், அப்படி இதை மார்க் பண்ணிட்டோ ட்ரை பண்ணாதீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், எக்ஸாமில் தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லுவேன். ஓகேவா? டைம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு அப்புறமா வந்து முடிச்சதுக்கப்புறமா பின்னாடி கூட வந்து பார்த்துக்கலாம். இப்போது இந்த கொஸ்டின்லாம் ரீட் பண்ணோன்னே இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே f² லென்த் ஆஃப் த டயக்னல்ஸ் ஆர் டயக்னலோட லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் டேரெக்டாக நம்மளுக்கு எப்பயுமே லென்த்து பிரெத்தெல்லாம் மோஸ்ட்லி நம்பர்ஸாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 40, 30 அந்த மாதிரி ரவுண்ட். அங்கே வந்து ஒரு வேரியபிள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தோன்னே எனக்கு புரியலை, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டு அடுத்த சம் போயிடுங்க. இல்லை சம்டைம்ஸ் டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணால் செய்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சம்ஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம இந்த சம் பார்க்கலாம். த வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் ஹேவிங் பேஸ் ரேடியஸ் 3 cm இஸ் 396 cm3. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சிலிண்டரோட வால்யூம் வந்து 396ன்னு கொடுத்துருக்காங்க, அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது வால்யூம், கேட்குறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இந்த இடத்துல யூஸ் ஆக போகிறது 2 ஃபார்முலா, சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா, அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்னது, πr²h. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது, 2πrh. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணி 1 மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? இப்போ ஃபார்முலாஸ் நிறைய படிக்க முடியலன்னா கூட கொஞ்சம் முக்கியமான ஃபார்முலாஸ் மட்டுமாவது படிச்சுக்கோங்க. அதாவது முக்கியமான ஷேப்ஸ்க்கு, சிலிண்டரு, கோனு, இந்த மாதிரி. இப்போது மற்ற சம்ஸ் கூட நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சு, இப்போது அந்த ஏஜஸ் சம்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சு அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் கொண்டு வந்து இந்த மாதிரி நிறையா இருக்கும். இல்லை மற்றதுக்கு இன்னும் யோசிக்க, அந்த போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இதிலெல்லாம் கூட கொஞ்சம் நிறைய யோசிக்கிற மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் மென்சுரேஷனில் பொறுத்தவரை உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால், இப்போ இந்த சம்லாம் அதுக்காக மென்சுரேஷன் இப்போ பார்த்த சம்மில் கூட கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா டயக்னலுக்கு வந்து அவங்க டேரெக்டாக வேல்யூ கொடுக்காம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில், அதாவது ஒரு வேரியபிள் வச்சு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்போ நீங்கள் அந்த வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சம்மை பொறுத்தவரை இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், டேரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா சம்டைம்ஸ் டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணி மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தானே. இப்போ இதில் வேல்யூஸை மட்டும் போட்டு நான் கால்குலேட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். என்ன பண்ண போகிறேன், இப்போ வால்யூமோட வேல்யூ எனக்கு தெரியும், அதிலேருந்து நான் ஆர் வேல்யூவும் தெரியும், ஹெச் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அந்த ஹெச் வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் வந்து டெய்லி உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுத்துருக்கோம்ல, அந்த டெய்லி சும்மா ஒரு தடவை பாருங்கள், அப்படி பார்த்தாலே கூட ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்டில் நின்றுக்கிறோம். ஓகேவா? அடுத்து இது அதே தான், அந்த பைப் அண்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி டேப் கேன் டைம் அண்ட் ஒரு டைப் ப்ராப்ளம் தான் இது.
ஒரு டேங்கை வந்து 6 ஹவர்ஸில். இப்போது இந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமயம் கூட பார்க்கலாம். டேப் கேன் ஃபில் அ டேங்க் இன் 6 ஹவர்ஸ். அதாவது ஒரு டேங்கை வந்து ஒரு டேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப்டர் ஹாஃப் த டேங்க் இஸ் ஃபில்டு. அதாவது பாதி டேங்க் ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 3 more சிமிலர் டேப்ஸ் ஆர் ஓப்பன்டு. இதுக்கு மீனிங் என்னென்னா, அதாவது ஆஃப்டர் ஹாஃப் த டேங்க் இஸ் ஃபில்டு, பாதி டேங்க், அதாவது ஒரு ஃபுல் டேங்கை ஒரு பைப் ஃபில் பண்ண 6 மணி நேரம். இப்போ எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு? பாதி. இப்போது மிச்ச பாதியை ஃபில் பண்ணுற டைமில் இதே மாதிரி சிமிலர்னா என்ன, ஒரே மாதிரி. அதாவது இப்போ அந்த பைப்புக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 6 மணி நேரம் ஆகுதுன்னா இந்த 3 பைப்புக்கும் அதே 6 மணி நேரம் தான் ஆகும் அந்த டேங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இப்போ எத்தனை பைப் ஓப்பனாக இருக்குது? 4 பைப். ஒரு பைப் மட்டும் இருந்தால் அந்த மிச்ச பாதிக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 3 மணி நேரம் ஆகுமா? 3 hour ஆகுமா? இப்போ 2 பைப் நான் ஓப்பன் பண்ணேன்னா 1.5 மணி நேரம் ஆகிடுமா? இந்த 3 நான் டிவைட் பண்ணுறது, ஓகேவா? புரியுதா? ஒரு பைப் 3 hourல ஃபில் பண்ணும். சேம் டைப்பாக 2 பைப் இருந்ததுன்னா இது பாதியும் பிரிச்சுக்கிறோம் இல்லையா? அப்போது 1.5 hours எனக்கு ஃபில் ஆகிடும். இப்போ அதே போல் 3 பைப் வந்ததுன்னா 1 hourல முடிஞ்சிடும். ஸோ அப்போது 4 பைப் இப்போ இருக்குது, ஆல்ரெடி 1 இருக்குது, 3 இருக்குது. அப்போ மொத்தம் இந்த 4ஆல் இந்த 3 இது தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன அந்த நம்பர் ஆஃப் பைப்ஸை நான் அந்த ஹவரோட டிவைட் பண்ணி போட்டுருக்கேன். அப்போ 3 hour நான் 4ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 45 minutes கிடைக்கும். அப்போது மொத்தமாக இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்தமாக எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஹாஃப் பண்ணுறதுக்கு ஒரு பைப் தான் பண்ணிச்சு, 3 hour. இப்போ 4 பைப் சேர்ந்து ஃபில் பண்ணுறதுக்கு 45 minutes. அப்போ மொத்தமாக 3 + 45 minutes, 3 hour 45 minutes. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்முக்கு வந்து மெத்தட் எதையும் நான் யூஸ் பண்ணல, சிம்பிளாக வெறும் டிவிஷனை மட்டுமே பண்ணியிருக்கோம். ஓகேவா? வெறும் டிவிஷன். ஒரு பைப்புக்கு 3 மணி நேரம் ஆச்சுன்னா 2 பைப்புக்கு அந்த 3 மணி நேரத்தை எல்லாம் டிவைட் பண்ணுறேன். அப்படியே இப்போ 4 பைப்னா 3 அந்த 3 hour 4 பைப்ஸ்னால் 4 ஆல் டிவைட் பண்ணால் என்னவோ அந்த டைமை அப்படியே ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல எனக்கு அந்த மெத்தடோ எதையுமே நான் யூஸ் பண்ணல, வெறும் டிவிஷனை மட்டும் வச்சே இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இதில் எதுவுமே மெத்தட் எதுவுமே தெரிலனா கூட இந்த மாதிரி வெறும் சிம்பிளாக மைண்ட் கால்குலேஷன்லேயே கூட போடுற மாதிரி இருக்கும் சம்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதே போல் தான் இப்போ இந்த 3மே கூட இது எல்லாமே சேம் தான். நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க. இப்போது இந்த சம்க்கெலாம் ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது இதுக்கெல்லாம் கொஞ்சம் கே வேரியபிள் அது இதுவுமே எல்லாமே அந்த ஃபார்முலாவும் தேவைப்படும். இப்போ மீன்னா மீனுக்கு பெருசாக ஒன்றும் ஃபார்முலா கிடையாது. எத்தனை வேல்யூ அந்த வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் 10 வேல்யூனா கீழே 10ஆல், 5 வேல்யூனா 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அதுதான் மீனோட ஃபார்முலா. அதை யூஸ் பண்ணி இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மோடு இந்த மாதிரி. ஸோ இந்த மீன், மீடியன், மோடு இந்த கான்செப்ட் தெரியும் அப்படின்னா இதை அப்ரோச் பண்ணலாம். தெரியாதுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்காக கான்செப்டே தெரியாத ஒன்றை போயிட்டு அப்ரோச் பண்ண ட்ரை பண்ண வேணாம். அதே போல் இப்போ இந்த சம்க்குமே இந்த டாபிக் உங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இதை அப்ரோச் பண்ணலாம், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த 35 கொஸ்டின்ஸ் தான் உங்களோட லாஸ்ட் இயர் 2024 கியூட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். இது வந்து ஒரு பேட்சுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு பேட்ச்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். ஸோ பெருசாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த 35 கொஸ்டின்ஸை நீங்கள் அகைன் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறப்போ தான் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுது, எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நான் இன்னும் கான்சன்ட்ரேட், எந்தெந்த டாப்பிக்கு நான் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தணும், எந்தெந்த இடத்துல இன்னும் எனக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் போட்டு பார்க்குறப்ப மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த 35 கொஸ்டின்ஸையும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஏன்னா இப்போ நிறைய டாபிக்ஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கோடிங், டிகோடிங், இந்த நம்பர் சீரீஸ்லாம் நிறைய வருது இல்லையா? அந்த இடத்துலலாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியுதா, இல்லை அதிலலாம் இன்னும் நான் ப்ராக்டிஸ் தேவையா, இந்த மாதிரி என்னென்ன டாபிக், எல்லா டாப்பிக்குமே, நாட் இந்த 2 மட்டும் இல்லை, எல்லா டாப்பிக்குமே எனக்கு இது தெரியுது, ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஐடியா இதெல்லாம் உங்களுக்கு இதை போட்டு பார்க்குறப்ப தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 35 கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நீ கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.